இந்த அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்குது சுருக்கமா பார்த்தா, சாலமோனின் மந்திரிகள் அமைச்சரவை அப்படின்னு போட்டா போதும். வசனம் 1-4. மணியக்காரர்கள் அதன் தலைவர்கள், ஜஸ்ட் அவர் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி அப்பாயிண்ட் பண்ணார். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கும்போது எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, இதெல்லாம் நிச்சயம் கூர்ந்து படிச்சிருக்கவே மாட்டீங்க, கடகடகடன் ஓடி இருப்பீங்க. இப்போ படிக்கும்போது மைண்டில் மணியக்காரர்களில் அவங்க இந்தந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். 3வது, சாலமோனுடைய ஆட்சியில் மக்கள் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேலர் கடற்கரை மணலத்தினா இருந்தாங்களாம், நல்லா புசிச்சாங்களாம், குடிச்சாங்களாம், சந்தோஷமா இருந்தாங்க, சமாதானமா இருந்தாங்க. இப்படி தான் ஆட்சி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். எல்லா ராஜாக்களும் இப்படி தான் ஆட்சி செய்யணும்னு. ஆனால் வேற மாதிரி மாறிடுச்சு. சாலமோனின் அன்றாட பந்தியை குறித்து படிக்கிறோம். சாலமோனுக்கு ஒரு பெரிய குதிரை படை இருந்துச்சு. எகிப்திலிருந்து குதிரைகளை அவர் வாங்கிட்டு வருவாராம். இந்த மேன்மைக்கு இடையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சில வீழ்ச்சிகளும் உள்ள வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ சாப்டர் 4 அப்படின்னாலே சாலமன்ஸ் கவர்மெண்ட் அண்ட் சாலமன்ஸ் ஃபேம், இவ்வளோதான். சாலமோனுடைய புகழ்ச்சி, சாலமோனுடைய ஞானம், சாலமோனுடைய அரசாங்கம், இதை குறித்து தான் நீங்கள் படிப்பீங்க. சாப்டர் 5ல் சாலமோன் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை வச்சுருந்தாரு. என்ன ஆசை சொல்லுங்க? ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும். எப்படி சொன்னார்னா, என் ஆண்டவர் ரொம்ப பெரியவர், அவருக்கு நான் கட்டுற ஆலயம் எப்படி இருக்கணும்? ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு. ஈராம் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் தாவீதுக்கு ரொம்ப சிநேகிதர். அப்போ தாவீதின் காலத்துக்கு பிறகு ஈராம் சாலமோனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் வச்சிருந்தார். அப்போது சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது ஈராம் தேசம் அதிகமான கேதுரு மரங்கள் நிறைந்த ஒரு தேசம். ஆகவே ஈராமுக்கு செய்தி அனுப்புகிறாரு, எங்கள் அப்பா ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தார், ஆனால் அவர் கட்ட முடியல. அந்த ஆலயத்தை நான் கட்டணும்னு விரும்புகிறேன், எனக்கு மரங்கள் எல்லாம் வேணும், உங்கள் தேசத்துலேருந்து மரத்தை வெட்டி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஈராம் சொல்லுவார், உன் ஆட்களை கொஞ்சம் கொடு, நான் என் ஆட்களையும் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு இவ்வளோலாம் சம்பளம். இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணின பிறகு ஈராம் என்பது கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு தேசம். சரியா? நீங்கள் உங்கள் மேப்பில் அப்புறமா போய் பாருங்கள். கடற்கரை ஓரத்தில் உள்ள அந்த தேசத்திலிருந்து இந்த மரங்கள் வெட்டி எடுக்கப்படணும். அங்கேருந்து தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக என்ன செய்கிறாங்களாம், அனுப்பி இங்கே ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப க்ளோரியஸாக கட்ட துவங்குறாங்க. மரங்கள் வெட்டப்பட்டு வருது, கற்கள் ஏதோ ஒரு இடத்துல செதுக்கப்பட்டு வருது. இவங்க 2 பேருக்கு இடையில கான்வர்சேஷன் நடந்துச்சு. இதை சொல்கிற சாப்டர் தான் சாப்டர் 5. கொஞ்சம் ரீட் பண்ணலாமா? முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தான். சரி. அப்பொழுது சாலமோன் ஈராமிடத்துக்கு ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடும் அளவும் அவர்கள் நம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. நல்லா கவனிங்க. தீரு தேசத்து ராஜா அவர் விசுவாசியா இருந்தாரு அப்படின்னு பைபிள் போடல, ஆனா தாவீதுக்கு ஃப்ரெண்டா இருந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம், அவிசுவாசிகள் எல்லாம் நமக்கு விரோதிகள் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு தப்பான எண்ணம். ஆண்டவரை அறியாத சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நமக்கு இருக்கணும். நம்ம நெய்பர்ஸில் சில ரொம்ப நல்ல குட் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க கர்த்தரை அறிஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு உதவின்னா அவங்கள மாதிரி உதவி செய்கிறவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பீப்புளெல்லாம் நீங்கள் ஒதுக்கிடக்கூடாது. அவங்களோட அன்பு வச்சு, ஐக்கியம் வச்சு, இயேசுடைய அன்பை எப்படியாவது அவங்களுக்கு சொல்லி அவங்களே கர்த்தருக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு அவங்களோட ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சில சமயம் அந்த ஃபெலோஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். லிமிட்டை தாண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்கள ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் போய் பாவம் செஞ்சுருவீங்க. ஸோ இதில் ரொம்ப ஞானமாக அவங்கள நேசிக்கவும் செய்யணும், அவங்கள விட்டுறவும் கூடாது, ஆனால் எச்சரிப்பாகவும் இருக்கணும். சத்தியத்துக்கு அடுத்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியணும், இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் இவங்க ரொம்ப நல்லா கிறிஸ்தவங்க அப்படின்னு உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்கள் நெய்பர்ஸோட நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். ஒர்க்கிங் பிளேஸில் உங்களுக்கு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சில காரியங்களை ஷேர் பண்ணலாம்.
அப்படிலாம் மக்களை நம்ம கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும், ஆதாயப்படுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இங்கே தீரு தேசத்தை சேர்ந்த ஈராம் தாவீதுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். சாலமோன் ராஜாவனோடனே அவரை க்ரீட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. இந்த கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ ஈராம் சொல்கிறாரு, ஓ மக்களையும் கொஞ்சம் அனுப்பு, ஏன் ஜனங்களும் வருவாங்க, இவங்க மரம் வெட்டுவாங்க, இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண உடனே மரங்கள் வெட்டப்பட்டு இங்கே எருசலேமுக்கு அனுப்பப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க 12வது வசனம். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். சரி. ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 15 சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் இருந்தாங்க. 17வது வசனம். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டார். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த 5வது சாப்டர்ல என்ன இருக்குதுன்னு கேட்டா ஒரே வேர்டு நட்ஷல்ல சொல்லணும், ப்ரிப்பரேஷன். எதுக்கு? ஆலயத்தை கட்டுறதுக்கு. அவ்வளவுதான். ராஜாவோட பேசுறாங்க, ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுதான் அந்த சாப்டருக்குள்ள இருக்குது. சோ தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆயத்தம். இதே செய்தி 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. மரங்களை அனுப்பும்படி தீரு ராஜாட்ட கேட்குறாரு. இவங்க 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷன், 2 பேருக்கு நடந்த ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். அப்புறம் வெட்டப்பட்ட கல்லை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்ததுனால தேவாலயம் கட்டப்படுற இடத்துல சத்தமே கேட்கலையாம். ஒரு பில்டிங் கட்டணும்னா என்ன சத்தம்லாம் கேட்கும்? ட்ரில்லிங் சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கவே முடியாது. இங்கே எல்லாம் ரெடிமேடாக வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஆலயத்தை கட்டுறாங்க அந்த காலத்திலேயே. ஸோ இந்த அதிகாரம் சாப்டர் 5 தேவாலயத்தை கட்டுறதுக்குரிய ஆயத்தத்தை குறித்து படிக்கிறோம். 6வது அதிகாரத்துல ஆலயத்தை கட்ட துவங்குறாங்க. முதல் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான். அடுத்த வசனம். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. சரி, ஆலயத்தை கட்ட துவங்குறாங்க. இந்த சாப்டர்ல சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏன்னா ஆலயம் அப்படின்ட்டு படிச்சுட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே பல வருஷம் போயிருக்கிறோம். பட் இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆலயத்தின் நீளம் எத்தனை? 60 முழம் நீளமா? அகலம் 20 முழம். இந்த முழம் என்பது சாதாரண மனுஷ கையில நம்ம போடுற முழம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அந்த நாட்களில் கொஞ்சம் அளவுகள் வித்தியாசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் கியூபிட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ 60 முழம்னா அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அவ்வளோ சின்னதாக சாலமோன் கட்டியிருப்பாரா அப்படின்னு தெரியல. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் வேரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 60 முழ நீளம், 20 முழ அகலம். சரியா? முன்னாடி 2 தூண்கள் இருந்தது. அந்த தூண்களுக்கு பேரும் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பலி செலுத்துகிற பலிபீடம் இங்கே இருக்குது. இது ஆலயத்துக்கு முற்புறம் இருக்குது. இங்கே ஒரு பெரிய கடல் தொட்டி இருக்குது. இந்த தொட்டிக்கு கீழே 12 ரிஷபங்கள் இருக்கும். ஒவ்வொரு திசையிலையும் 3 ரிஷபங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு இங்கே 5 பாத்திரம், இங்கே 5 பாத்திரம். அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படிலாம் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்ட்டு பின்னாடி படிக்கும்போது பார்ப்போம். இது ஆலயத்துடைய உட்பகுதி. இந்த உட்பகுதியில் உள்ள கேதுரு மரங்களால் கட்டப்பட்டிருந்துச்சு. மேலே பொற்தகடுகள் போட்டு மூடப்பட்டிருந்துச்சு. க்ளோரியஸ் டெம்பிள். அதனால தான் நேபுகாத்து நேச்சார் படையெடுத்து ஆலயத்தை சுட்டரிக்கும் பொழுது வீதியெல்லாம் தங்க ஓடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆலயத்தின் உட்புறம் முழுவதும் கேதுரு மரங்களாலும் அதன் மேல் பொன்னினாலும் அது வெய்யப்பட்டிருந்துச்சு. இந்த ஆலயத்தின் இந்த சுவருக்கு வெளியே இது உள்ள பாற்றை காட்டுது. இதுக்கு பேர் சுற்றுக்கட்டு. அவுட்டரில் ஒரு ரூம்ஸ் மாதிரி வரிசையாக கட்டி வச்சுருந்தாங்க. அதை அடுத்த செக்ஷனில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த சுற்றுக்கட்டுகள் 3 மாடியாக இருந்துச்சு. கீழே ஒரு மாடி, அப்புறம் ஒரு மாடி, அப்புறம் ஒரு மாடி. இதுக்கு வாசல் இது. இந்த வாசல் வழியாக உள்ளே போவாங்க.
ஸ்டெப்ஸ் வந்து உள்ளேயே ஒன்றுக்குள்ள ஒன்று மேலே போய் மேலே உள்ள அறை வரைக்கும் இருந்துச்சு. இந்த சுற்றுக்கட்டுகள் ஆலயத்தை சுற்றிலும் இருந்துச்சு. இதோடைய அளவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த முற்பகுதியில் என்ன இருந்துச்சுன்னு படிக்க போகிறோம். இதுக்கு உள்பகுதியில் என்ன மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்துச்சுன்னு படிக்க போகிறோம். இந்த வெளிப்புறத்தின் அளவு என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பட் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் மறக்க மாட்டீங்க. திரும்ப போகலாமா? 3வது வசனம் வாசிங்க. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்திற்கு முன்னே 10 முழ அகலமுமாய் இருந்தது. சரி, 2வது வசனம் வாசிங்க. சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. 60 முழ நீளம், 20 முழ அகலம், 30 முழ உயரம். சரியா? இது ஒரு சின்ன மெஷர்மெண்ட். அடுத்த வசனம் வாசிங்க. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கம். இந்த விண்டோஸ் எப்படி இருக்குது? இது முன்னாடி இங்கே பார்க்குறீங்க, இதுதான் விண்டோஸு. இதை கொஞ்சம் பிக்சரை எலாங்கேட் பண்ணதுனால உங்களுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குது. இந்த விண்டோஸ் எப்படி இருந்துச்சா, நேரோவாக, வெளியே கொஞ்சம் பெருசாக இருக்கும், உள்ளே போக போக நேரோவாக இருக்கிற மாதிரி. அது என்ன இதில் பண்ணியிருக்கிறாங்கன்னா, வெளியேருந்து அதிக காற்று வந்து உள்ளே ஃபில்டர் பண்ணி அழகாக உள்ளே விடுற மாதிரி ஞானமாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவரும் ஆகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்று கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். நல்லா கவனிங்க. அதாவது இந்த வால் இந்த இருக்கு இல்லையா, இந்த வால் இப்போ இது வந்து இது சுற்று கட்டு கட்டப்படலை. ஜஸ்ட் நமக்கு ஒரு பிக்சர் காட்டுறாங்க. இதில் கட்டுறாங்க. இந்த வாலை ஒட்டி இப்படி ஒரு சுற்றுக்கட்டு. இது கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர். அப்போது இந்த பலகை ஆலய சுவரில் ஒட்டிக்கிட்டு இருக்காம அப்படி வெளியே ஒரு கான்கிரீட் ஷீட் மாதிரி போட்டு அது மேலே இதை வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. திரும்ப வாசிங்கம்மா அடுத்த வசனம். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும். சொல்லுங்க. கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு எவ்வளவு? 5 முழ அகலம். அப்புறம் நடுவே இருக்கிறது 6 முழ அகலம். மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமுமாய் இருந்தது. 5, 6, 7 சின்னதா இருந்து பெருசா போகுது. என்ன டெக்னாலஜில கட்டினாங்க நமக்கு தெரியல. பட் அந்த சைடுல இருக்கிற சுற்றுக்கட்டு வந்து ஆலயத்தை சுற்றிலும் இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தார்கள். நல்லா கவனிங்க. ஆலயத்தோட சுவர்ல அது தாங்காதபடி இப்படி ஒரு கான்கிரீட் மாதிரி போட்டு ஒட்டு சுவரை வந்து வச்சு அதுல இதை ஃபிக்ஸ் பண்றாங்களாம். சரி, அடுத்து வாசிமா. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தம் எல்லாமே ரெடிமேடா கொண்டு வந்துட்டனால எந்த சத்தமுமே உள்ள என்ன செய்யப்படலையாம், கேட்கப்படவில்லை. ஆலயத்தை கட்டுறாரு. 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி. இந்த ஆலயத்தை கட்டுற நாட்கள்ல காட் திரும்ப பேசுறாரு. சாலமன், நீ கட்டுற ஆலயம் எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குது. நீ வந்து தகப்பனுடைய வார்த்தைகளின்படி நடந்தா நான் கூட இருந்து என் வார்த்தையை உனக்கு உறுதிப்படுத்துவேன்ட்டு ஒரு உடன்படிக்கை பண்றார். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்க மேல பிரியமாகி உங்களோடு இடைப்படுவார், உங்களோடு பேசுவார், நீங்க செய்யற வேலைகளை அங்கீகரிப்பார். ஸோ நம்ம லைஃப்ல நவ் அண்ட் தென் நம்ம செக் பண்ணணும், என் லைஃப் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா, நான் செய்யறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா. சம்டைம்ஸ் நமக்கு பிரியமா இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமாவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரைக்கும் உணர்வே வராது. அப்புறம் எங்கேயாவது ஒரு அடி விழுந்த பிறகுதான் உட்காந்து யோசிப்போம், ஐயோ நம்ம இவ்வளோ நாள் செஞ்சது கடவுளுக்கு பிரியம் இல்லையா அப்படிங்கிற உணர்வு வரும்போது கொஞ்சம் காலங்கள் ஓடி வேஸ்டாக போயிடும். ஸோ முடிவு என்ன? நாட்கள் விரயமாகும்,
பலன்கள் விரயமாயிருக்கும். அதனால எப்பவுமே நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியமா அப்படிங்கிறத யோசிச்சு செஞ்சா பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ இதைத்தான் ஆண்டவர் இடையில அவரோடு கூட பேசுறாரு. இந்த ஆலயத்துக்கு இதுதான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர், சைடு வால். சரியா, திரும்ப காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த சைடு வால், இந்த டோரை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடி வழி வர முடியாது, சுற்றுக்கட்டுக்கு சைடு வழி இப்படிதான் டோர் வழி வரணும். டோர் வழி வந்து ஸ்டெப்ஸ், அதுக்கு உள்ளோடி மேலே ஏறணும். வசனம் என்ன சொல்லுது? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 8 வாசிங்க. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் எங்க இருந்துச்சு? ஆலயத்தின் வலதுபுறம். அப்புறம் வாசிங்க. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளில் இருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். சரி, அதை உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன். சுழற்படியால் மேலே ஏறுவார்கள். 10வது வசனம் வாசிங்க. அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். சரி, மேல இந்த இருக்குதே, இது வந்து சுற்றுக்கட்டு. எந்த ஒரு மாடி வீட்லையும் கைப்பிடி சுவர் கட்டுறாங்க, ஏன்? விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆலயத்துக்கு மேலையும் 5 முழ உயரத்துக்கு ஒரு சுற்றுக்கட்டை கட்டுறாராம். அடுத்த வசனம் வாசிங்க, 16வது வசனம். தலவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்ததி ஸ்தானமாக கட்டினான். நல்லா கவனிங்க, இது ஒரு பகுதி, இது உட்பகுதி. இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். இது நீளம் 40, அகலம் 20. இது 20, 20. உள்ள எல்லாம் கேதுரு மரத்தால வேலை, மேல பொன் தகடு போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்களா? மறைச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப குளோரியஸா. தளம் கூட அதே போலதான், கேதுரு பலகை, அதுக்கு மேல பொன் தகடு. சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. 17 வாசிங்க. அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாய் இருந்தது. சோ இது 40, இது 20, இது 20, 20. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க போறோம். 18 வாசிங்கம்மா. 6:18. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களினால் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. என்னதான்? மொக்குகளும் கேதுரு மரங்கள், பூக்கள், இது போல சித்திர வேலை உள்ள இருக்குதா. இன்டீரியர் அவ்வளோ அழகா செஞ்சிருக்கிறாங்க. இன்டீரியர் பார்க்கறதுக்கு மரமே தெரியலையா. எல்லாம் என்ன இருக்குது? நம்ம ஆட்கள் போனால் ஓரத்தில் ஒரு சுரண்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அது தேவாலயம், யாரும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது. அவ்வளோ தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்கு ஒரு ராஜா மதிப்பு கொடுத்து ஆசையாக இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இப்போ 23 வாசிங்க. சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தார். சந்நிதி ஸ்தானம்னா உள்ள, சரியா? 2020 சொன்னனே, இதுதான் சந்நிதி ஸ்தானம். இந்த சந்நிதி ஸ்தானம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குதா? ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தார். வாசிங்க. ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாய் இருந்தது. எவ்வளவு உயரம்? 10 முழ உயரமாய் இருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும். நல்லா கவனிங்க, அதோடைய அகலம் டோட்டல் எவ்வளவு? 20 சொன்னேன். நீளம் எவ்வளவுன்னு சொன்னேன்? 20 சொன்னேன். கேருபீனுடைய உயரம் 10 முழமா, செட்டைகளின் நீளம் 5 முழம். இந்த சட்டையின் நீளம் 5 முழம், இந்த சட்டை நீளம் 5. ஸோ டோட்டலாக எவ்வளவு? 10 முழமா. அடுத்த கேருபீனுக்கும் அதே போல 2 சட்டையின் நீளம் எவ்வளவு? 10. ஸோ இந்த கேருபீன் உள்ள நிற்குதுன்னா அந்த சைடில் உள்ள கேருபீனுடைய செட்டை அந்த சுவரை தொடுமா, இந்த சைடில் இருக்கிற கேருபீனுடைய செட்டை இந்த சுவரை தொடும். இடையில 2 பேருடைய செட்டை ஒன்று தொட்டிட்டு இருக்கும் மாதிரி அந்த இடம் முழுசும் அந்த கேருபீன்கள் மூடி மறைத்திருக்குமா. சிம்பாலிக்கா நிறைய மீனிங் சொல்லலாம், எல்லா மீனிங் நான் சொல்ல விரும்பல. கேருபீன்கள் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்த மூடி இருக்குதான். தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க தேவ தூதர்களுடைய பிரசன்னமும் இருக்கும். தேவனுடைய மகிமையை டினோட் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு காரியத்தை சாலமோன் செஞ்சார்.